Studios Tamil Beauty Tips. நான் உங்க ரோஷினி. இன்னைக்கு நம்ம என்ன டிப் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா நம்ம வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இன்னைக்கும் வீட்லயே யூஸ் பண்ற காஃபி பவுடர் வச்சு தான் காஃபி ஃபேஷியல் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். காஃபி ஃபேஷியல் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவை, எத்தனை ஸ்டெப்ஸ் பண்ண போறோம், அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ஒரு வாட்டி பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல வர பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்றதால நான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம என்னோட வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். காஃபி ஃபேஷியல் பண்றதுக்கு நாம 2 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸ்டெப் 1 வந்து ஸ்க்ரப்பிங், ஸ்டெப் 2 வந்து ஃபேஸ் மாஸ்க். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங் என்னென்ன பொருள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். அதை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காஃபி பவுடர். இது வந்து எந்த ஒரு கம்பெனியா கூட இருக்கலாம், சன்ரைஸ், ப்ரூ, இந்த மாதிரி எந்த ஒரு பிராண்டா கூட இருக்கலாம். பட் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுகர். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த சுகர் எடுத்துக்கோங்க, சர்க்கரை. அதுக்கப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெய். எண்ணெய் வந்து நீங்க எந்த எண்ணெய் வேணா யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை நம்ம நல்லா பியூட்டியாக வச்சுக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய அழுக்கெல்லாம் எடுத்துட்டு நமக்கான ஒரிஜினல் கலர் அண்ட் ஒயிட்னஸ் கொடுக்கறது வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியும் கூட, அதனால வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல காஃபி பவுடர். இந்த காஃபி பவுடரை நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் பிளஸ் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ண போறேன். சுகர் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த எண்ணெய் வந்து தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணுங்க. இதை வந்து நீங்க இது கூட சேர்க்கும் போது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகுற மாதிரி இருந்தா மட்டும் போதும். நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு தேவை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எப்படி ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து கையில ஸ்க்ரப் பண்றது தான் நல்லது. இப்போ நம்ம ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண முடியாது. ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம நல்லா உள்ள படிகிற மாதிரி நம்ம வந்து ரப் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சா மட்டும்தான் உள்ள இருக்கிற அழுக்கு இதெல்லாம் வெளியே வரும். ஸோ இப்போ நான் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வந்து உங்க 2 கை யூஸ் பண்ணி கூட ஸ்க்ரப் பண்ணலாம். அது இன்னும் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ வந்து பாருங்க, நான் எப்படி ரப் பண்றேன்னு பாருங்க. நார்மலாவே ஒருத்தர் நம்மள பாக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்ல இருந்து கழுத்து வரைக்கும் நம்ம கண்டிப்பா நம்ம தெரியும், நம்மள பாப்பாங்க, நோட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஈவன் கலர்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே ஈவன் கலரா வச்சுக்கணும். ஸோ எப்போ நீங்க என்ன ஒரு டிப் ஃபாலோ பண்ணாலும் எது பண்ணாலுமே நீங்க கழுத்தை கவர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஸ்க்ரப்பிங் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்க்ரப் பண்றதுனால நம்ம முகத்துல இருக்க அந்த அழுக்கு
அந்த டெட் செல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். போர்ஸ்குள்ளே இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இங்கே போர்ஸ் இருக்கும், குழியாக இருக்கும், இங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அதுக்குள்ளே இருக்க அழுக்கு வந்து வெளியே வந்துடும். அது வெளியே வந்தப்புறம் நம்ம பேக் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம். ஸோ ஸ்க்ரப்பிங் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அது ரொம்ப நல்லதுங்க. ஸ்க்ரப் பண்ணும்போது நீங்கள் சர்க்குலர் மோஷனில் இப்படி தான் பண்ண போகிறீங்க இல்லைங்களா. நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்கள் முகத்தில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணும்போது அதோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக மாறும். ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு க்ளோவும் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதே மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. டீப் மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு ட்ரை ஆகிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ட்ரை ஆன உடனே நீங்கள் போய் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேஸ் இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்பயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது, இன்னும் நம்ம பேக் போடல. பேக் போட்ட அப்புறம் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து லைட்டாக அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து நம்ம முகத்தில் இருக்கும். நீங்கள் சோப் எதுவுமே போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அப்படியே சும்மா நார்மல் வாட்டரில் நார்மல் தண்ணி, பச்சை தண்ணியில் முகம் கழுவிட்டு வந்து உட்காந்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது மாஸ்க். எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவை, அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். காஃபி பவுடர், நம்ம முன்ன யூஸ் பண்ணதோட மீதி காஃபி பவுடர் அப்படியே வச்சுக்கோங்க. அரிசி மாவு நம்ம எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த அரிசி மாவு, கர்ட் யூஸ் பண்ணுவோம், அதாவது தயிர். இது மூணையும் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம காஃபி மாஸ்க் ரெடி பண்ணி போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்ச மீதி காஃபி பவுடரை போட்டுக்கோங்க. காஃபி பவுடர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து அரிசி மாவு, கடைசியா தயிர். தயிர் நிறைய ஆட் பண்ண வேண்டாம். நமக்கு மாஸ்க் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சில தான் தேவைப்படும். தயிர் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ நமக்கு நம்மளோட ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ எப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எப்பயுமே வந்து ஃபேஸ் மாஸ்க் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது கையால அப்ளை பண்ணோம்னா அது வந்து அவ்வளோ ஈவனா இருக்காது, ப்ளஸ் அவ்வளோ ஃபைனா ஈக்குவலா இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்றோம். இதே ப்ரஷ்ல உங்ககிட்ட என்ன மாதிரி மேக்கப் ப்ரஷ் இருந்தாலும் ஓகே, அப்ளை பண்றதுக்கு நம்ம ப்ரஷஸ் கிடைக்கும், நீங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது பேக் வந்து நமக்கு நல்லா அப்ளை ஆகும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்றேன். இப்போ இதை எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை அப்ளை பண்ணும்போது காஃபி குடிக்கணும் போது இருக்கு. முடிச்சுட்டு போய் காஃபி குடிக்கணும். மிச்சம் எதுவும் வைக்காதீங்க, எல்லாமே பேக் வந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லா எந்த இடமும் வந்து நீங்க விட்டுறாம ஃபுல் இடமும் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போட்டுட்டேன் பாருங்க. கழுத்தையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே எந்த பேக் போட்டாலும், எந்த டிப் யூஸ் பண்ணாலும், எந்த க்ரீம் போட்டாலும் எப்பயுமே சொல்றது நெக் கவர் பண்ண மாதிரி இருக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நான் இப்படியே ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேசாம ஃபேன்ல உட்கார போறேன். ஏன்னா எப்பயுமே பேக் போட்ட அப்புறம் நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லூஸ் கிடைக்கும், லூஸ் ஆயிடும் ஃபேஸ்ல, அந்த மாஸ்க் வந்து ஒட்டாது. ஸோ நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அது அப்படியே நல்லா டைட்டன் ஆகும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சிருக்கு, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் காஞ்சிருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு காஞ்சிருந்ததுன்னா போதும், நீங்க பேச வேண்டாம். பாருங்க, நான் பேசாம இருந்தனாலதான்
கொஞ்சம் அப்படியே நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படியே இருக்கு. இதே நான் பேசியிருந்தேன்னா அங்கங்க வந்து ஸ்க்ராச்சஸ் விழுந்த மாதிரி வெடிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசாம ஒரு 20 மினிட்ஸ்க்கு காய வச்சிருங்க. காஞ்சதுக்கு அப்புறம் போய் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு காஞ்சிருச்சு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்கு என் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு இங்க டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு எனக்கு தெரியல. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். ஸோ ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. வியூவர்ஸ், இந்த டிப் ரொம்பவே ஈஸியா இருந்ததுல அண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம காஃபி ஃபேஷியல் ஏன் பண்ணோம், காஃபி பவுடர் ஸ்பெஷலி ஏன் ஆட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்றேன். காஃபி பவுடர்ல வந்து பாத்தீங்கன்னா கெஃபைன் இருக்கு. அந்த கெஃபைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்ல பிரைட்டனாகவும் நல்ல ஒரு க்ளோவாகவும் காட்டக்கூடிய தன்மை வந்து அந்த கெஃபைனுக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணி காஃபி ஃபேஷியல் பண்ணோம். அதே மாதிரி சுகர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகர் ஆகட்டும் ரைஸ் ஃப்ளோர் ஆகட்டும் ரெண்டுமே வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க அழுக்கு, அந்த டர்ட்ஸ், அந்த டெட் செல்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு க்ளோயிங்கான ஃபேஸ், நல்ல ஒரு பியூரான கிளீனான ஃபேஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சுகரும் ரைஸ் ஃப்ளோரும் நம்ம யூஸ் பண்றோம். இதே டிப்ல இதே மாஸ்க்ல நீங்க வந்து ஹனி கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாங்க. ஹனி ஆட் பண்ணி யூஸ் பண்றதால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, ஹனி வந்து ஒரு மாய்ஸ்சரைசர். பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹனி தான் சொல்லுவாங்க. நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும், நிறைய பேத்துக்கு இருக்கு, ஹனி யூஸ் பண்ணா முகத்துல இருக்க முடி ஏதாவது ஒயிட் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரே பயப்படுறீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஹனி வந்து எப்பயுமே எந்த ஒரு முடியுமே ஒயிட் ஆக்காது. அது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஈவன் நம்ம ஹேருக்கு கூட நம்ம வந்து ஹனி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பயப்படாம தைரியமா நீங்கள் ஹனி ஆட் பண்ணியும் இந்த ஃபேஷியல் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஹனி யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா க்ளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிப்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்டா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், டாடா, பை பை, டேக் கேர்.